சமீபத்தில் புதுச்சேரியின் காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள 39 பூத்துகளில் எடுக்கப்பட்ட குடிநீர் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்தினோம். அதில் அதிர்ச்சி தரும் முடிவுகள் கிடைத்துள்ளன. இந்திய தரக்கட்டுப்பாட்டு அமைப்பான IS 10500/2012 படி 39 இடங்களிலும் 100% குடிப்பதற்கு முற்றிலும் தகுதியற்றது எனும் அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. குடிநீரில் TDS டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் எனப்படும் அளவு சராசரி 500 mg/லிட்டர் மட்டுமே இருக்க வேண்டும். ஆனால் காமராஜ் நகரில் இது சராசரியாக 1708 mg/லிட்டராக உள்ளது. இது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். அதேபோல் இங்கு இருக்கும் நீரில் கடினத்தன்மை 200 mg/லிட்டர் இருக்க வேண்டும். ஆனால் சராசரி 618 mg/லிட்டர் என இருக்கிறது. இதுவும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட 3 மடங்கு அதிகம். மேலும் நீரில் குளோரைடு அளவு 250 mg/லிட்டர் என்பதே அனுமதிக்கப்பட்ட அளவு. ஆனால் காமராஜ் நகரில் 847 mg/லிட்டர் என மிதமிஞ்சிய அளவில் இருக்கிறது. இது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட ஏறத்தாழ 3.5 மடங்கு அதிகமாகும். குறிப்பாக காமராஜ் நகர் தொகுதியில் நிலத்தடி நீரில் கடல் நீர் கலந்துள்ளதால் குடிநீர் முற்றிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் கிருஷ்ணா நகர் பூத் 26, புதிய சாரம் பூத் 4, ரெயின்போ நகர் பூத் 17, ஐயனார் கோவில் பூத் 7 மற்றும் அன்னை நகர் பூத் 21 ஆகிய முக்கிய பகுதிகளில் ரூபாய் 76.5 லட்சம் மதிப்பீட்டில் 5 RO சுத்திகரிப்பு நிலையங்கள், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் மற்றும் ஆழ்துளை கிணறு ஆய்வுகளை உடனடியாக அமைக்க வேண்டும் என்பதே எனது முதன்மையான வேண்டுகோளாகும். அளவுக்கு அதிகமான உப்பும் கடினத்தன்மையும் நிறைந்த இந்த நீரால் காமராஜ் நகர் மக்கள் கடுமையான உடல் நலக்கேடுகளுக்கு உள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து இந்நீரை பயன்படுத்துவதால் சிறுநீரகங்கள், குடல் உபாதைகள், உயர் இரத்த அழுத்தம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், சிறுவயதிலேயே முடி உதிர்தல், முடி நரைத்தல் ஆகியவை ஏற்படும் அபாயம் மிக அதிகமாக உள்ளது. அதேபோல் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் TDS 4000 mg/லிட்டர் என்ற அளவில் மிக அதிகமாக உள்ளது. குறிப்பாக கடலோர பகுதிகளிலும் உப்புத்தன்மை அதிகரித்து காணப்படுவதால் பலர் உடல்நிலை மோசமடைந்து நோயாளிகளாக மாறிவிடுகின்றனர். இது தண்ணி அத்தியாவசிய பொருள், எல்லாமே பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் குடிக்கிறது. இப்போ வர தண்ணி ரொம்ப உப்பா இருக்குது, குடிக்க முடியல. அதே மாதிரி சமையலுக்கும் யூஸ் பண்ண முடியல. தண்ணி குடிச்சே குழந்தைக்கு நடுவில் உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு. ஏனம்லாம் வீணா போகுது, துரு பிடிச்சி வீணா ஆயிடுச்சு, உப்பத்தில் தூக்கி போடுறோம். எங்களுக்கு தண்ணி நல்ல தண்ணியா கொடுங்க. சாக்காடை கூட ஓரளவுக்கு மோசமா நாருது. இதை கொஞ்சம் சீக்கிரமா எங்க நல்ல தண்ணியா இது பண்ணுங்க. எங்களுக்கு தண்ணி சுத்தமா தெரியல சார், ரொம்ப மோசமா இருக்குது. அதை மாத்திக்க சொல்லி நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணோம், எந்த நடவடிக்கை எடுக்கல. சார்லஸ் மார்டின் சார் வந்தா நல்லது நடக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம். அவர் நிறைய இடத்துல செஞ்சுட்டு இருக்காரு. நாங்கள் மார்டின் சாரை ரொம்ப நம்பியிருக்கோம். மார்டின் சார் இந்த குறையை தீர்த்து வைப்போம். நாங்கள் ரொம்ப சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர் என்பது மிக மிக அடிப்படையான விஷயம். அதை நாம் தவற விட்டுவிடாமல் என்னென்ன அறிவியல் சார்ந்த தீர்வுகளை கொண்டு இப்பிரச்சனையை தீர்க்க முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் அத்தனை துறைசார் வல்லுநர்களையும் புதுச்சேரிக்கு கொண்டு வந்து குடிநீர் பிரச்சனையில் உரிய தீர்வு எட்டப்பட வேண்டும். மக்களின் அடிப்படை உரிமையான சுத்தமான குடிநீரை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை. எனவே காமராஜ் நகர் தொகுதி மற்றும் புதுச்சேரியின் அனைத்து பகுதிகளிலும் குடிநீரை பரிசோதித்து உடனடியாக சுத்திகரிக்கப்பட்ட RO குடிநீர் மையங்களை அமைத்து தருதல் வேண்டும். காமராஜ் நகர் தொகுதியின் நீண்டகால தீர்வாக மழைநீர் சேகரிப்பு தொட்டிகளை அமைத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். கடல் நீர் நிலத்தடிக்குள் உட்புகுவதை தடுக்கவும், புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் நன்னீர் கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சரிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன்.